ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் அத்தை சமைச்சிட்டாங்க. சரி வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். அத்தை காமிங்க. சூடாக சாதம், வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு புளிக்குழம்பு, சூப்பர். அப்பளம், முட்டை. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மாமாவுக்கு வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கோம். சூப்பர். அதுக்கப்புறம் இன்னைக்கு கீரைக்கார் லேட்டாக தான் வந்தார். கீரை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். சரி, மதியத்துக்கு வைக்கணும். மதியத்துக்கு கீரை கரைஞ்சிரும். சரி, இதான் எனக்கு எங்கள் வீட்டில் சமையல். இன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்கு அத்தை அடமாவு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அத்தை டீ போட்டுட்ருக்காங்க. ஸ்நாக்ஸ் நேரத்தே பண்ணி வச்சாச்சு. முறுக்கு அது இன்னும் ஒரு 2 நாளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னத்த? ஆமாம், இருக்கும்டா. சூப்பர். மாவு அரைச்சிட்டு இருந்தீங்கல்ல? மாவு அரைச்சாச்சுமா. சூப்பர். மாவு அரைச்சி வச்சிருக்கு. இனி வெங்காயம்லாம் போடணும். என்னத்த? ஆமாம், இனி வெங்காயம் சுடும்போது போட்டு உடனே சுட்டுத்தேன். சூப்பர் தான். இன்றைக்கி வேறு நாங்கள் ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விலை இருந்துச்சு. அதுலேருந்து மருதாணி இலை பறித்து வச்சுருக்கோம். நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கு. என்னத்த? நல்லா பெருசாக இருக்குல்லம்மா. நல்லா பிடிக்கும்ண்ணே. இது நல்லா பிடிக்கும். அத்தை ஏற்கனவே வச்சுருக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நான் அரைச்சி வச்சு விட்றேன். பார்க்கலாம் எப்படி பிடிக்கும். சரி, நாளைக்கு மட்டும் காட்டுறேன். சரியா எப்படி இருக்குன்னு. நைட் ஆயிடுச்சு. அத்தை தோசை விட போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. அத்தை மாவில் என்னெல்லாம் போடணும்? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிடுவோம். நல்லா பொடிசாக வெட்டின வெங்காயம். அதுக்கப்புறம் ஏற்கனவே வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம. சரி சரி. நம்மளுக்கு காரம் காணலைன்னா கொஞ்சம் மிளகா, காயப்பொடி, கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு தக்கன உப்பு. சரி. உப்பு நம்ம எவ்வளவு தேவையோ போட்டு கரைக்க வேண்டியதான். கரைச்சி சரி தோசை விட்டுறணும். ஆமாம், இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த மாவு ஆட்டணும்ல, அதில் உள்ள தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணி ஊற்றி ஒரு நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி தோசை விட வேண்டியதான். இந்த பருப்பு ஊற வைக்கும் போதே வத்தலையும் சேர்த்து ஊற வச்சிடணும். வத்தலையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு வரும். அத்தை சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்ற போகிறாங்க. ஊற்றுங்க அத்தை. மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெயே ஊற்றணும். அப்படின்னா தான் நல்லா வேகும். அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு வேக வைக்கணும். ரொம்ப வச்சிட்டோம்னா கருகிரும். சரி, மீடியம்லேயே வச்சு வேக வச்சாதான் இது நல்லா டேஸ்ட்டாக வரும், முருகலாக வரும். சரி. ஆயிட்டுமா? சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். தவைங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வைக்கணும். தேங்காய் சட்னி நல்லா கட்டியாக வச்சு. சரி. இது சட்னியே தேவை இருக்காது தான், அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இதை வச்சு சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எலெக்ஷன். மறக்காமல் எல்லோரும் போய் ஓட் பண்ணுங்கள். நானும் போய் ஓட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.